ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் எது செய்தாலும் அது திருப்திகரமாக நடப்பது கிடையாது. ஏனோ தானோ என்று நடக்கிறது. எல்லா விஷயத்திலும் முயற்சி செய்தாலும் அதில் நற்பலன்கள் கிடைப்பதே கிடையாது. எல்லா விஷயத்திலும் மோசமான பலன்கள் மட்டுமே கிடைத்து கொண்டு வாடிக்கொண்டு இருக்கிறேனே மகா மகா சாய்நாதரே என்று என்னிடம் நீ புலம்பி தவிக்கிறாய். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய வீட்டில், உன்னுடைய மனதில் நீ என்னை எந்த அளவுக்கு சிம்மாசனம் போட்டு அமர வைத்திருக்கிறாய் என்பது தெரியும். உன் வாழ்க்கையில் நான் தான் நிறைந்திருக்கிறேன் என்று நம்புகிறாய். உன்னுடைய பூஜை அறையில் எனக்கென்று ஒரு இடம் கொடுத்து சிம்மாசனம் போட்டு வியாழக்கிழமை தோறும் பூஜை செய்ய மறப்பதே கிடையாது. மனதில் ஒரு சிம்மாசனத்தை போட்டு யாரும் எனக்கு வேண்டாம், என்னை எவ்வளவு சோதித்தாலும் எவ்வளவு என்னை சங்கடப்படுத்தினாலும் சாயே என்னை தூக்கி விடுவார் என்ற நம்பிக்கையில் அமர்ந்திருக்கிறாய் நீ. அப்படி இருக்கும் உனக்கு நான் நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் அல்லவா? அதற்கு முன்பு உன்னுடைய கர்ம வினையை அழிக்க வேண்டும் அல்லவா? ஒன்றும் அவசரப்படாதே, நான் சொல்வதை மட்டும் நன்றாக காதில் வாங்கிக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான கர்ம வினைகள் இருக்கிறது. அதனால் நான் சொல்லும் இந்த விஷயத்தை நீ செய்தால் உன் வாழ்வில் இன்னும் 2 நாள், அதாவது நீ செய்து முடிக்கிறாய் அல்லவா நான் சொல்லும் விஷயத்தை, அந்த 2வது நாள் முடிவதற்குள் உனக்கான நற்செய்தி உன் காதுக்கு வந்து கேட்கும். நான் சொல்வதை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். இது விளையாட்டுத்தனம் அல்ல. இது வெறும் வார்த்தைக்காக சொல்வது அல்ல. நீ கஷ்டப்படுகிறாய் என்பதற்காகவே நான் இறங்கி வந்து உன் வாழ்க்கையில் இனி நல்லது நடக்க வேண்டும், உன்னுடைய கர்ம வினை முடிய வேண்டும் என்பதற்காக நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் சொல்வதை நன்றாக காதில் வாங்கிக்கொள். ரோட்டில் பார்த்தால் காலில் பிரச்சனைகளுடன் யாராவது ரோட்டில் அமர்ந்திருப்பார்கள் அல்லவா? அவர்களுக்கு மதிய உணவு 2 வேளை கொடு. அதாவது முதல் நாள், 2வது நாள், 2 நாள் உன்னுடைய மனதில் நீ என்ன வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நன்றாக மனதில் வேண்டிக் கொண்டு அவர்களுக்கு அந்த உணவை நீ கொடு. தங்கமே, உன் வாழ்வில் நீ கேட்ட நல்லது உனக்கு 2வது நாள் நீ கொடுத்து முடித்து வீடு திரும்பும் பொழுது உனக்கான செய்தி உன்னை தேடி வரும். இதுவே உண்மை. நான் சொல்வதை நீ சாதாரணமாக நினைத்தால் அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் நீ செல்லும் வழியை மட்டும்தான் காட்ட முடியும். அதில் நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் உன் கையில் இருக்கிறது. என்னை நம்பி நான் சொல்லும் வழியில் நீ நடந்து சென்றால் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். சந்தேகத்துடனும் வேண்டாம் எனக்கு பயமாக இருக்கிறது என்றும், இல்லை நான் இங்கே இருந்து கொள்கிறேன், எப்பொழுது எனக்கு நல்ல நேரம் வருமோ அப்பொழுது நடக்கட்டும் என்றும் நீ இருந்தாய் என்றால் நான் எதுவும் செய்ய முடியாது. தங்கமே, புரிந்து கொள். ஒவ்வொரு அசைவிற்கு பின்பும் ஒரு காரணம் இருக்கும். இப்பொழுது இந்த செய்தியை நீ காதில் வாங்குகிறாய் என்றால் அதற்கு பின் மிகப்பெரிய காரணம் இருக்கும். அதையும் புரிந்து கொள். எல்லா விஷயத்தையும் நீ தனியாளாக போராடி கொண்டு இருக்கிறாய். உனக்காக நான் இருக்கிறேன் என்று நீ புரிந்து கொள்வாய். இதை செய்து பார். எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி வருகிறது நீ கேட்டது என்று. தங்கமே, நீ இது நடந்ததுக்கு பிறகு நீ நிச்சயமாக என்னுடைய கோவிலுக்கு வந்து நீ கண் கலங்கி என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீர் விடுவாய். தைரியமாக இரு. என்னாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஓம் சாய்ராம்.